அனைவருக்கும் அன்பான வணக்கம். விரதம் மேற்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே விரதம் அப்படின்னா எல்லா விரதங்களையும் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. அதாவது சஷ்டி விரதமாக இருக்கட்டும், அல்லது பௌர்ணமி, அமாவாசை, எந்த விரதமாக இருந்தாலும் அது விரதம். அந்த விரதத்தை எப்படி இருக்கணும், விரதம் ஏன் இருக்கணும், முதல்ல அந்த கேள்வியை நம்ம தெளிவு பண்ணிட்டு போகலாம். இறைவனை அப்படியே நம்ம வழிபாடு பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எந்த கடவுளும் நம்ம உடலை வருத்தி கஷ்டப்பட்டு கொண்டு விரதம் இருந்து என்னை சேரு அப்படின்னு சொன்னாரான்னா கிடையாது. ஆனால் நாம் இந்த விரதத்தை நீண்ட நெடிய காலமாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த விரதம் இருக்கணுமா, இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பதில் மிகச்சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பதில்? நம்முடைய உடல் என்பது ஒரு எந்திரத்தை போல இயங்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வெளியில ஒரு எந்திரம் எப்படி இயங்குகிறதோ அது போல உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நமக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு தொழிற்சாலை அமைப்பு போலத்தான். நம்முடைய உடலுக்குள்ள அன்றாடம் உணவை திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதான வேலையே. 3 தரம் 4 தரம் 5 தரம்னு நம்ம சௌகரியத்துக்கு உள்ள திணிக்கிறோம். சரியா தண்ணி ஊற்றி அரைக்கிறோமான்னா கிடையாது. இப்படியே நம்ம சௌகரியத்துக்கு உள்ள தள்ளுறோம். அது விரும்புதோ விரும்பலையோ நம்ம தள்ளுறது நம்ம கடமை அப்படின்னு மாறி போச்சு. இப்படி எல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கிற இந்த எந்திரத்துக்கு என்னைக்கு ஓய்வு கொடுக்குறோம்? என்னைக்காவது ஓய்வு கொடுக்கணும்ல. ஓய்வு கொடுக்கணுமாமா அப்படின்னு சில பேர் ஆச்சரியமாக கேட்கலாம். கொடுக்கணும். இதுவும் ஒரு எந்திரத்தை போல தானே இயங்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாள் இதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வுக்கு தான் விரதம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதனால் விரத நாளில் இதை சாப்பிட்ணுமா அதை சாப்பிட்ணுமாங்கிற கேள்வி இனிமே வராதுன்னு நான் நம்புகிறேன். விரதம் இருக்கிற போது இதற்கு முழுமையான ஓய்வு கொடுக்க வேண்டும். அதனால் தான் நம்முடைய பெரியோர்கள் விரதம் அப்படிங்கிற ஒன்றை வச்சாங்க. அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த நாளில் நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடலை நாம் திரும்ப 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 பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வு விட்டு அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்களேன். அந்த நாளை அதற்கு விரத நாள் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க வச்சாங்க. இதில் நாம் சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். நாம் பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணி எவ்வளோ உதவுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் உள்ளுறுப்புகளையும் கழுவி சுத்தம் பண்ணணும்ல. ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வில் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் போய் அங்கங்கே தங்கி இருக்குது. நாள்பட என்ன ஆகுது? அது அடைப்புக்கு ஆளாக மாற்றி விடுகிறது. இதனால் மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு நோயை நாம் சந்திக்கிறோம். இது எல்லாருமே அறிவியல் ரீதியாக தெரிஞ்ச விஷயம்தான். இது போல் நம்முடைய உடலுக்குள்ள எத்தனையோ வால்வு இருக்குது. எல்லாம் குடல் போன்ற அமைப்பு. இந்த அமைப்பை கழுவி சுத்தமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் எங்கே கொண்டு விட முடியும் நம்ம இதுக்கு? அப்போ நாம் என்ன பண்ணணும்? விரதம் இருக்கக்கூடிய நாளில் சுத்தமான தண்ணீர் மட்டும் குடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்தேன் அப்படின்னு. அது ரொம்ப 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 தப்பு. தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது. தண்ணீர் அருந்த வேண்டும். சுடு தண்ணி குடிக்கக்கூடாது. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடிக்கலாம். தண்ணி தானே அப்படிங்கிறதுக்காக பால், அதுக்கப்புறமா சூப்பு, இதெல்லாம் தண்ணி தானே அப்படின்னு நினச்சி நாம் குடிக்கக்கூடாது. நான் சொல்கிறது, சுட வச்சு ஆற வச்ச நல்ல சுத்தமான தண்ணீர் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விரத காலத்தில். ஆகவே தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது. அது உடல் நலத்துக்கும் பாதிப்பு. ரெண்டாவது, இந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு தூங்கலாமா அப்படின்னு வேற நிறைய பேர் கேட்குறீங்க. பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி. ஆனால் இரவு தாராளமாக தூங்கலாம். தூங்காமல் இருக்கக்கூடிய விரதம்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று சிவராத்திரி, இன்னொன்று வைகுண்ட ஏகாதசி. அது தவிர மற்ற எல்லா நாளும் நீங்கள் விரதம் இருக்கும்போது இரவு தாராளமாக தூங்கலாம். எந்த தவறும் கிடையாது. மூன்றாவதாக, விரதம் இருக்கிற போது நமக்கு வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். அப்போ வேலைகள் குறையிற போது ஓய்வுங்கிறது நிறையவே கிடைக்கும். இன்னொன்று, உடலுக்கு ஓய்வு கொடுத்தா மனமும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கும். அந்த ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணணும்? இறைவனை ரொம்ப நினைக்கணும். அதனால தான் விரத காலத்தில் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வழக்கமாக வைத்தார்கள். ஆக இந்த 3 விஷயங்களையும் விரத காலத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கலாம்,
பகலில் தூங்காமல் இரவில் தாராளமாக நீங்கள் உறக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் விரத காலத்தில் இறை நாமத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அடிப்படையான 3 விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்தாலே போதும், இறை அருள் முழுமையாக நம்மளை தேடி தானாக வரும். அதனால் இனிமேல் நான் தண்ணி குடிக்காமல் தூங்காமல் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.